இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் என்று கருதப்படும் பகவான் மகாவிஷ்ணுவிற்கு பல அசுரர்களும் ராட்சசர்களும் மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரின் கதையும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களின் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தும். உடல் பலத்தில் சிறந்தவன் ஹிரண்யாக்ஷன். அசுர ராஜ்யத்தில் சிறந்த வீரனாக இருந்த ஹிரண்யாக்ஷன் தனது மிருகத்தனமான வலிமையால் பூமாதேவியை தூக்கி ஆண்ட பெருங்கடலுக்குள் எரிந்து விட்டான். அது மட்டுமில்லை, தன் வலிமையால் முழு சூரிய அமைப்பையே அழிக்கக்கூடிய சக்தியுடையவன். இதற்காகவே பகவான் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை மீட்டு ஹிரண்யாக்ஷனை தோற்கடித்து உலகத்தை மீட்டார். கடவுள் நிலையை அடைந்தவன் ஹிரண்யாகஷ்யப். ஹிரண்யாகஷ்யப் ஒவ்வொரு விஷ்ணு பக்தரின் மனதிலும் பயத்தை விதைத்த அசுரன். தெய்வங்களை வென்றுவிட்டு கடவுள் என சாட்சாத்காரம் செய்தான். அவனுடன் மோத யாரும் முன்வரவில்லை. அவனை அடக்க பகவான் விஷ்ணு நரசிம்ம அவதாரமாக சாமர்த்தியத்தோடும் மிகுந்த கோபத்துடன் தோன்றினார். மேதையான ராவணன், புத்திசாலித்தனத்தின் உச்சத்தில் இருந்தவர் ராவணன். தெய்வங்களை வீழ்த்த நவீன ஆயுதங்களை உருவாக்கியவர். அவர் போர் புலமைகளால் தேவர்களை வீழ்த்தி உலகங்களை தனக்குள் அடக்கிக் கொண்டார். பொறுமையின் எல்லையை தாண்டியதும் பகவான் விஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டினார். பகவானை 7000 ஆண்டுகள் எதிர்த்த மது கைதாப், இரு சகோதரர்களான மது மற்றும் கைதாப் தங்கள் வரத்தின் சக்தியால் மகாவிஷ்ணுவிற்கு எதிராக 7000 ஆண்டுகள் போராடினர். இவர்களது உச்சநிலை காரணமாக அவர்கள் சொந்த சம்மதத்தால் மட்டுமே கொல்லப்பட முடியும் என வரம் பெற்றிருந்தனர். மகாவிஷ்ணு நாராயணமூர்த்தியாக திகழ்ந்து அவர்களை சதித்திட்டத்தால் வென்றார். வேதங்களை திருடிய ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் பிரம்மனிடமிருந்து வேதங்களை திருடி தன் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த நினைத்தான். இது முதல் மானவயுகத்தின் அழிவிற்கும் மகா பிரளயத்தின் தொடக்கத்திற்கும் காரணமானது. மத்ஸ்ய அவதாரத்தில் மகாவிஷ்ணு அவனை வென்று வேதங்களை மீட்டார். இது போன்ற புராண கதைகள் உங்களுக்கு பிடித்ததா? நீங்கள் விரும்பிய கதையை கமெண்டில் சொல்லுங்கள்.